வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா 16 அடி உயரம் கொண்ட வாராகி அம்மன் கோயில் பார்க்க தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா பள்ளிகொண்டாவில் டோல்கேட்டுக்கு முன்னாடி இருக்குங்க. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குங்க பாருங்கள். உள்ளே நுழைஞ்சதுமே சிவன் இருக்கார், பார்வதி இருக்காங்க, வாராகி அம்மன் இருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போனோன்னா வாராகி அம்மன் முதல்ல விநாயகர் இருப்பார். விநாயகருக்கு பேக் சைடில் வாராகி அம்மன் இருப்பாங்க. வாராகி அம்மனை நம்ம குனிஞ்சு போய் தான், நிமிர்ந்து போக முடியாது. விநாயகருக்கு பின்னாடி பேக் சைடில் இருப்பாங்க. பாருங்கள் விநாயகர் பாருங்கள் எவ்வளோ பெரிய விநாயகர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. விநாயகருக்கு அடுத்து கீழே இது தாங்க உள்ள சின்ன வாராகி அம்மன் இருப்பாங்க. கீழே குனிஞ்சு போய் தான் விளக்கு போடணும், சாமி கும்பிடணும். எல்லாருமே யார் போனாலுமே குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த வாராகி அம்மன் பார்க்க. பாருங்கள் வாராகி அம்மனை முதல்ல விநாயகர் பின்னாடி இருக்கிறது சின்ன வாராகி அம்மன். 16 அடி உள்ள வாராகி அம்மன் இதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் வாங்க. போகும்போதே சிவன், பார்வதி எல்லாமே பெருமாள்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. இங்கே எல்லா சாமிகளும் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. விநாயகர் பாருங்கள், என்னோடய குட்டி பையனும் என்னோடய 2 செல்ல குட்டிங்க அத்து சின்ன 2 பேரும் பாருங்கள். கூட வர்ஷித் குட்டி எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள். வாங்க வாங்க நம்ம போய் வாராகி அம்மனை பார்க்கலாம். பாருங்கள் நடந்து போகிறதுக்கு பாதையெல்லாம் அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இல்லை, இப்போ எல்லாமே டெவலப் பண்ணிகிட்டே வராங்க. நல்லா எல்லா ஜனங்கள்லாம் போகிறதுக்காக நடந்து போகிறதுக்கு பாதையெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிவன் பார்வதி லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்தில் ஒரு பக்கம் சிவனும் இன்னொரு பக்கம் பார்வதி இருக்காங்க. அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் போயிட்டே இருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். ஏதோ அங்கே ஜனமாக இருக்காங்க பாருங்கள். அங்கே தான் மஞ்சள் அரைச்சி பூசுகிறாங்க. வாராகி அம்மனுக்கு வேண்டுதல் வச்சுருக்கவங்க. நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள் கோயிலுக்குள்ளே. இன்னும் கட்டி முடிக்கல, இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நல்லா பெரிய கோயிலாக நம்ம சாமியை பார்க்க போயிட்டே இருக்கோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகுது சிவனும் பார்வதி லிங்கத்தில் இருக்கிறது.